மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 50 கிராம் சுக்கு நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. காரம் எங்களுக்கு வேணான்றவங்க இந்த காஞ்ச மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நாங்கள் காரம் சாப்பிடுவோன்றவங்க மிளகாவை அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி நிறைய பூண்டை உரித்து போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றி அந்த பூண்டையும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை இந்த 3யும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம கூட்டி வச்சுருக்கோம் குழம்பு அதில் ஊற்றிட்டு, ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு சீரகம் சுக்கு அதெல்லாம் காஞ்ச மிளகாலாம் போட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு அதையும் கொட்டிட்டு நல்லா கழுவி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. நல்லெண்ணெயை 100 கிராம் அளவுக்கு ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் குழம்புலேருந்து. அந்த டைமில் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்படி திக்காக இருக்குது பாருங்கள், திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், 1 மாதம் ஆனால் கூட குழம்பு வீணாகவே போகாது, அப்படியே இருக்கும். நமக்கு எப்போல்லாம் வயிறு சரியில்லை இல்லை சளி பிடிச்சிருக்கு அந்த டைம்லலாம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் அதிகமாக இருந்தது, உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா காரத்துக்காக நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டு அப்படியே கிளறி சாப்பிட்டுடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கேயா இது உடம்பு சரியில்லைனா மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து குழம்பு வைக்க நேரம் இல்லை, டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னா வெறும் சாதம் மட்டும் வடித்து இந்த குழம்ப போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆம்லேட்டோ இல்லை முட்டையை அவிச்சோ வச்சா போதும். சூப்பரான சாப்பாடுன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியம்